அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார். அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார். ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். அதாவது அந்த கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறேன் சார். இப்போ படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸஸ். ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு, இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு, இந்த படம் வந்து கமர்ஷியல் படம், இந்த படம் வந்து அறிவுள்ள படம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி, நடிக்கிறவங்களும் சரி, டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார். இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க. இப்போ there is a new trend, I'm sure you'll be aware of it. The more you go rooted, it's called more international. We are getting back to that level. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்க, உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷனலாக அது போயிட்டு இருக்கு. அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து they've gone rooted. Most of your questions which are very relatable to asking to the sense and sensibilities of the people is very 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 accepted. இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான். ஆனால் அந்த ஊரில் அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை, அது தப்புன்னு அங்கே நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார். ஆனால் அதே நம்ம ரியாலிட்டியில் பிரதிபலிக்கும் போது தான் இது வெகுஜன மக்களுக்கு போகுன்ற போது இது ஒரு கேள்வியாக வருது. ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடாக இன்டர்நேஷனலாக எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்தில் அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளோ 100% நியாயமாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு அந்த டெஃபினிஷனே எனக்கு வருத்தமாக இருக்கும் சார். அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேனே தவிர வேற வந்து சொல்லணும். ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு வாங்கணுன்றதுக்காக பண்ணுறது இல்லை, எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலாக பண்ணணும் இல்லை வெகுஜனங்க மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறது இல்லை. எல்லாமே ஒரே ரீசன் தான், நல்ல படம் பண்ணணும், நியாயமாக பண்ணணும், நேர்மையாக பண்ணணும். அதை மக்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறாங்கிறத பொறுத்து அந்த படத்தோட சக்ஸஸ் இருக்கு. இந்த ஃபிலிம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து 100% honesty and integrity and relatability to the roots of our culture ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க.